Hello everyone, welcome to day number 6 challenge. So day number 6 challenge enna appdin pathina physics la 6th lecture. Okay va, iduna ungalku day number 6 ana physics oda challenge. Chemistry la pathina some basic concepts of chemistry. Idoda lecture number 3 basically mole concept, very important lecture. இது வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நேற்று ஈவினிங் லைவ் இருந்தேன். ஸோ லைவ்ல யாருக்காவது வேணும்னு நீங்கள் லைவ்லேயே வந்து ரெக்கார்டு வீடியோ வந்து பார்க்க முடியும். நான் வந்து டெலிகிராம் சேனல், ஓகேவா, இந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நான் வந்து இன்றைக்கி லைவ் கிளாஸ் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். டவுட் அப்பப்போ கேட்க முடியும். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 6th லெக்சர் கைனமெட்டிக்ஸ் மோஷன் இன் 1D. some basic concepts of chemistry ஓட 3rd lecture complete ஆயிருச்சு. இன்னைக்கு நீங்க அதுதான் பார்க்கணும். இதான் உங்களோட சேலஞ்ச். DPP பிசிக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியாச்சு, அதை சால்வ் பண்ணுங்க. DPP எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல வந்து அவைலபிளாக இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா, நோட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரிங்களா, லெக்சர் பார்த்ததுக்கு அப்புறமேலே ஸ்டேட் போர்டு, ஏன்னா லெசன் முடிஞ்சிருச்சு, இந்நேரத்துக்கு நீங்கள் ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஷின், சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்க MCQ கொஷின், மாடல் கொஷின் முடிஞ்சா, இல்லைன்னா டிபிபி கன்ஃபார்மாக இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். டிபிபி சொல்யூஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி அவைலபிள் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க ஆப்பில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இது சேலஞ்ச். தயவு செய்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஓகேவா, மேபி டிபிபி மட்டும் நீங்கள் ஆப்பில் பார்த்துக்கோங்க. மற்ற வீடியோலாம் நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். ஏன்னா ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா அதிகமாக இழுக்கும். ஸோ மிச்ச வீடியோலாம் நீங்கள் எதில் பார்த்துக்கலாம், யூடியூப்லேயே பார்த்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறது நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ தயவு செய்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இந்த டைம் ஸ்டாம்ப் கொடுத்துட்டு இந்த இடத்துல இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேல் இந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, சார் ஒர்க் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கான ஒர்க் கொடுக்குறது எனக்கும் நல்லா இருக்கும். இல்லை நான் பாட்டுக்கு கொடுக்குறேன், எவ்வளோ பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறப்ப எனக்கும் டிமோட்டிவேட் தான் ஆகும். சரியா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஈவன் இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் 6 o'clock ஸ்டார்ட் பண்ண கிளாஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:45. ஸோ நியர்லி ஒரு 2.5 hour வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிங்க. இப்போ பேசுகிறதே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்போ கூட எனக்கு ஈவன் கண் வந்து அப்படியே சிமிட்டுற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து லைட் வந்து கண்ணில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு சொன்னேன். டெய்லி நீங்கள் ஒர்க்கை முடிக்கிறீங்களா இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கஷ்டம். ஓகேவா, ஸோ டெய்லி ஒர்க்கை முடிச்சுட்டு தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணி, சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னா அந்த டைம் ஸ்டாம்ப் கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்த ட்ரிக் நல்லா இருந்துச்சு, இதில் பிடிச்சிருக்குன்னா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படிச்சுக்கிட்டே ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.